ஹரே கிருஷ்ண பக்தர்களே, மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 32, அத்தியாயம் 2, பக்குவம் பெறுதல். தன்னுணர்வில் பக்குவம். அதன் தொடர்ச்சி. எல்லாரையும் ஆன்ம உணர்வு பெறச் செய்து துன்பமுறும் மக்களை ஆன்மீக தளத்திற்கு உயர்த்துவதை சாதுக்கள் தம் பணியாக கொண்டிருந்தார்கள். பௌதிக உலகில் ஒருவர் மற்றவரை வஞ்சிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடு மற்றொரு நாட்டை வஞ்சிக்கிறது. ஒரு சமுதாயம் மற்றொன்றை ஏமாற்றுகிறது. ஒரு வியாபாரி மற்றொரு வியாபாரியை வஞ்சிக்க முயற்சிக்கிறான். இது வாழ்வு போராட்டம். இதில் ஈடுபட்டிருப்பவர்கள் பலமே பிரதானம் என்ற கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் பலவானும் போராட வேண்டியிருப்பதை நாம் இன்றைய உலகில் காண்கிறோம். ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையே பலத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட போராட்டங்களில் விளைவாக மக்கள் அவதிப்படுகிறார்கள். வாழ்க்கை போராட்டத்திற்கு மறுபெயர் துன்பம். ஆனால் கிருஷ்ணரின் புனித பக்தர்கள் யாரையும் வஞ்சிப்பதில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல. மாறாக மக்கள் மகிழ்ச்சியாயிருக்க உதவுவதில் கருத்தாயிருக்கிறார்கள். அதனால் எல்லா கிரகங்களிலும் உள்ளவர்கள் அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள். சாணக்கிய பண்டிதர் கூறுவது போல் செல்வந்தனையும் கற்றோனையும் ஒப்பிடுவதற்கில்லை. ஒரு செல்வந்தன் தன் நாட்டில் மட்டும் மதிக்கப்படுகிறான். ஆனால் கற்றவன், கடவுளின் பக்தன் செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறான். ஒரு பக்தனுக்கு ஸ்வர்க்கம், நரகம் என்ற பேதமில்லை. ஏனெனில் இரண்டு இடங்களிலும் கிருஷ்ணர் அவனோடு இருக்கிறார். கிருஷ்ணர் இருக்கும் இடம் நரகமாக இருக்க முடியாது. அவர் இருக்கும் ஒவ்வொரு இடமும் வைகுண்டம். உதாரணமாக ஹரிதாச டாகூர் முகம்மதிய குடும்பத்தில் பிறந்ததால் பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்குள் செல்ல இந்துக்கள் அவரை அனுமதிக்கவில்லை. இதனால் ஹரிதாஸ் தாக்கூரர் மனம் தளரவில்லை. அவர்களை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும், நான் இங்கேயே சங்கீர்த்தனம் செய்கிறேன் என்று அவர் முடிவு செய்தார். அதன் விளைவாக ஜெகநாத பிரபுவின் அவதாரமான சைதன்யர் தினமும் ஹரிதாசரை காண வந்தார். புனித பக்தரின் சக்தி இவ்வாறானது. அவர் ஜெகநாதரிடம் போக தேவையில்லை. ஜெகநாதர் அவரிடம் வருகிறார். ஒவ்வொரு நாளும் சைதன்ய மகாபிரபு கடலில் நீராடச் சென்ற போது ஹரிதாசரை தவறாமல் சென்று பார்ப்பார். ஹரிதாசரின் குடிசைக்குள் சென்று எப்படி இருக்கிறீர் என்று விசாரிப்பார். ஹரிதாசரும் மகாபிரபுவே உள்ளே வர வேண்டும் என்று வரவேற்பார். இது பக்தனின் உண்மை நிலை. எனவேதான் தன்னை வணங்குவதை விட தன் பக்தனை வணங்குவது மேலும் சிறந்ததென கிருஷ்ணர் கூறுகிறார். பக்தன் கிருஷ்ணரை நமக்கு காட்டித்தர வல்லவன். ஏனெனில் கிருஷ்ண உணர்வு விஞ்ஞானத்தை, கிருஷ்ணரின் சொற்களை கேட்கும் விஞ்ஞானத்தை, கிருஷ்ண பிரசாதம் உண்ணும் விஞ்ஞானத்தை, கிருஷ்ணரை அனுபவிக்கும் விஞ்ஞானத்தை பக்தன் அறிந்திருக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி என்பது பற்றி அருவவாதிகளும் சூன்யவாதிகளும் வறண்ட பிரசங்கங்கள் நிகழ்த்தலாம். ஆனால் அவைகளால் யாரும் கவரப்பட மாட்டார்கள். நான் ஒரு கல் என்று எண்ணும் ஒருவனுக்கும் நான் சூன்யம் என்று கருதுபவனுக்கும் என்ன வித்தியாசம்? நாம் ஏன் கல்லாகவோ மரமாகவோ சூன்யமாகவோ ஆக வேண்டும்? கிருஷ்ணருடன் அன்பு பரிமாற்றம் செய்து கொள்வது நமது உண்மை நிலை. புனித பக்தரான ஆன்மீக குரு ஒருவனில் கிருஷ்ண பிரேமை எனும் அன்பு பொறியை தூண்டி விடுகிறார். என்னை பொறுத்தவரை என் குருநாதரான தெய்வ திரு ஓம் விஷ்ணுபாத பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதா அவர்கள் மேலே உலகில் கிருஷ்ண உணர்வை பரப்பும் பொறுப்பை மேற்கொள்ளும்படி பணித்தார். சைதன்ய மகாபிரபுவின் கருத்துக்களை மேல் நாடுகளில் பரப்ப வேண்டும் என்று என் குருநாதர் மிகவும் விரும்பினார். எனது வெற்றி அவரது திருவுள்ளத்தாலும் கருணையாலும் ஏற்பட்டது. எனது குருநாதரை நான் முதலில் சந்தித்த போது இந்தியாவில் மிக சிறுவயது இளைஞனாக இருந்தேன். நாட்டு பற்று கொண்டிருந்தேன். பொறுப்பான பதவியிலும் இருந்தேன். நான் போக விரும்பாவிடிலும் என் நண்பர்களில் ஒருவர், அவர் இப்போதும் கல்கத்தாவில் இருக்கிறார், பார்க்க செல்லலாம் வாங்கள் என்று சொல்லி வலுக்கட்டாயமாக என்னை தெய்வ திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதா அவர்களிடம் அழைத்து சென்றார். நான் அவரை பார்க்க தயங்கினேன். ஏனெனில் என் தந்தை பல சந்நியாசிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதுண்டு. அந்த சந்நியாசிகளின் நடத்தை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவும் அப்படிப்பட்ட ஒருவராய் இருக்கக்கூடும் என நான் எண்ணினேன். அப்படிப்பட்டவராய் இருந்தால் அவரை காண்பதில் பயன் என்ன என்று எண்ணினேன். ஆனால் என் நண்பர் என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றார். பார்த்தால் என்ன என்று கேட்டார். இறுதியாக நான் என் எதிர்பார்ப்பை தளர்த்தி கொண்டு அவருடன் சென்றேன். அதனால் எனக்கு நன்மை ஏற்பட்டது. என் முதல் சந்திப்பில் தெய்வ திரு அவர்கள் என் போன்ற படித்த இளைஞர்கள் மேல் நாடுகளுக்கு சென்று சைதன்ய மகாபிரபுவின்
சித்தாந்தங்களை பரப்ப வேண்டியது மிகவும் அவசியம் என்று கூறினார்கள். இந்தியா அந்நியர்களால் ஆளப்படும் நாடாகையால் யாரும் நம் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று நான் பதில் சொன்னேன். அச்சமயம் உலகின் பல நாடுகள் சுதந்திரமாக இருந்த போது இந்தியா அந்நியர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததால் இந்தியர்களை யாரும் மதிக்கவில்லை. அப்போதிருந்த ஒரு வங்க மொழி கவிஞர், நாகரிகமற்ற பல நாடுகள் சுதந்திரமாக இருந்தபோது இந்தியா பிரிட்டனுக்கு உட்பட்டிருந்ததை எண்ணி மனம் வருந்தினார். ஆனால் தெய்வத்திரு அவர்கள் சுதந்திரமாக இருப்பதும் ஆட்பட்டிருப்பதும் தற்காலிக நிலைகளே என்பதை எனக்கு எடுத்துரைத்தார்கள். மனித சமுதாயத்தின் நிரந்தர நன்மையை மனதிற்கொண்டு நாம் சைதன்ய மகாபிரபுவின் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டார். தெய்வ திருவான என் குருமகாராஜருடன் நிகழ்ந்த இந்த சந்திப்பு அரை நூற்றாண்டிற்கு முன்பு 1922 நடந்தது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.